ஹே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கடா நானும் சூர்யாவும் கிளம்பிட்டு இருக்கோமேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நானும் சூர்யாவும் சேர்ந்து பஜாருக்கு தான் போகிறோம். போயிட்டு இருக்கப்போ ஒரு வண்டியில் சிப்ஸ் பண்டுலாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, இவங்களுக்குலாம் ஒரு பிக் சல்யூட். ஸோ நாங்கள் ஏன் இன்னைக்கு பஜார் போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் வாங்க வந்திருக்கோம். யாருக்கு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு தான். நான் அப்படி என்ன கிஃப்ட் வாங்க போகிறேன்னு முன்னாடியே கெஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யாராலையுமே இதை கெஸ் பண்ணவே முடியாது. யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒன் டைம் இது அம்மா சொல்லியிருந்தாங்க வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா குங்குமச்சிமிலி தான் வாங்க போகிறோம். இது வேணும்னு என்கிட்ட ஒரு 5 months முன்னாடி சும்மா எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க வெள்ளியில் குங்குமச்சிமிலி வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நோட் பண்ணி வச்சேன் பர்த்டே அன்னைக்கு அம்மாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு குங்குமச்சிமிலி குட்டியாக அழகாக வாங்கிட்டோம். சூர்யா தான் அதை வந்துட்டு மாடல் சூஸ் பண்ணால் அம்மா கண்டிப்பாக இதை வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு எமோஷனல் அண்ட் டச்சிங்கான கிஃப்டாக தான் நினைக்கிறேன். சூர்யா வந்துட்டு அடுத்த கிஃப்ட் வாங்குறதுக்கு ட்ரெஸ், அம்மா வந்து ட்ரெஸ் பைத்தியம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அடிக்ட்டு. அதனால வந்துட்டு ஒரு 4 டாப் கிட்ட பார்த்து செம்ம மாடலாக பார்த்து எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு பன்னீர் ஜூஸை குடிச்சிட்டு சர்ன்னு கிளம்பிட்டோம். அப்படியே கிஃப்ட்டை பேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கிட்ட இருக்க கடையிலே பேக் பண்ணுறதுக்கு கொடுத்தோம். பட் ஆனால் வந்துட்டு குங்குமச்சிமிலியை எம்டியாக கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு குங்குமத்தை வாங்கி அதில் கொட்டினேன். ஸோ ஃபுல்லாக நீட்டாக அழகாக பேக் பண்ணிட்டு இப்போ தான் மேட்ரே இருக்குது. இதை எப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோங்கிறதுல தான் இருக்குது. சூர்யா வந்து பின்னாடி அந்த பெரிய கவர் தெரியாத மாதிரி மறைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கே தெரியிற மாதிரி தான் மறைச்சி வச்சுருந்தான். நான் என்னோட டப்பாவை வந்துட்டு அப்படியே டிஷர்ட்குள்ளே ஒளிய வச்சுருந்தேன். அப்படியே எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நைஸாக உள்ளே ஓடி ஒளிய வச்சாச்சு. ஸோ அம்மா எங்களோட கிஃப்ட்டை பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துடலாம்.